இப்போ நாய்க்கடி எந்த நாய் கடிக்குதுன்றதை பொறுத்து தான். நம்மளுக்கு தெரிஞ்ச நாய்னா பரவாயில்ல, தெரியாத நாய்னா எப்பவுமே டேஞ்சர் தான். ஏன்னா தெரியாத நாயினால தான் பலவிதமான உயிர்கொல்லி நோய்கள் பரவுது. எஸ்பெஷலி இதில் ரேபிஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது ரேபிஸ். ஸோ ரேபிஸ்ன்றது ஒரு உயிர்கொல்லி நோய். அதில் மரணம் தான் உறுதி, மரணம் தான் உறுதி. நாய் கடினால ட்ராமா. இப்போ எக்ஸாம்பிள் நாய் பெரிய ஒரு 4-5 நாய் சேர்ந்து ஒரு மாப் அட்டாக் மாதிரி பண்ணுது. ஒரு நாய் காது பிடிச்சி இழுக்குது, ஒரு நாய் தொண்டையை கவுது, ஒரு நாய் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை கவுதுன்னா, அப்போ முக்கியமான ரத்த குழாய்களில் பல்லுகள் பட்டு கிழிக்கும் போது எப்படி சிங்கங்கள் வேட்டையாடி கொள்ளுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்சிடென்ட்டால் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரேபிஸ் ஒரு நாளைக்கு ரேபிஸ் வைரஸ் உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 7 mm/h ஸ்பீடில் பயணிக்கும். ரேபிஸோட டார்கெட் மூளைக்கு போய் சேர்றது. மூளைக்கு போய் சேர்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம முதுகு எலும்புக்கு சேரும். அப்படி எப்படி எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு 1 சென்டிமீட்டர். அப்போ 150 சென்டிமீட்டர் கடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 150 நாளுக்குள்ளே அவங்க சேரும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் சார். சார், கடந்த ஒரு 5 மாதங்களாக தமிழ்நாட்டில் மட்டும் நாய்க்கடியால் கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த நாய்க்கடிங்கிறது அது பயங்கரமான டேஞ்சரான ஒன்று தானா இல்லை எப்படி? கண்டிப்பாக நாய்க்கடி எந்த நாய் கடிக்குதுன்றதை பொறுத்து தான். நம்மளுக்கு தெரிஞ்ச நாய்னா பரவாயில்ல, தெரியாத நாய்னா எப்பவுமே டேஞ்சர் தான். ஏன்னா தெரியாத நாயினால தான் பலவிதமான உயிர்கொல்லி நோய்கள் பரவுது. எஸ்பெஷலி இதில் ரேபிஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது ரேபிஸ். ஸோ ரேபிஸ்ன்றது ஒரு உயிர்கொல்லி நோய். அதில் மரணம் தான் உறுதி, மரணம் தான் உறுதி. ஏன்னா ரேபிஸோட சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா எல்லோரும் இறக்க தான் போகிறாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இதான் புக்ஸ்லேயே கொடுத்துருப்பான். ஸோ அதனால் நாய்க்கடினால இறக்குறாங்கன்னா ரேபிஸ் தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அப்படின்னு ரொம்ப ரேராக நாய்க்கடினால ட்ராமா. இப்போ எக்ஸாம்பிள் நாய் பெரிய ஒரு 4-5 நாய் சேர்ந்து ஒரு மாப் அட்டாக் மாதிரி பண்ணுது. ஒரு நாய் காது பிடிச்சி இழுக்குது, ஒரு நாய் தொண்டையை கவுது, ஒரு நாய் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை கவுதுன்னா, அப்போ முக்கியமான ரத்த குழாய்களில் பல்லுகள் பட்டு கிழிக்கும் போது எப்படி சிங்கங்கள் வேட்டையாடி கொள்ளுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்சிடென்ட்டால் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நாய்க்கடினால இறக்குறாங்கன்னா உடனே இறக்குறாங்க, கடிச்சப்பவே இறந்துடுறாங்கன்னா கடி ஏதோ ஒரு முக்கியமான நரம்புலையும் ரத்த குழாயிலையும் பட்டு அந்த பிளட்டெலாம் லீக் ஆகி இறந்துருக்கிறதுக்கு அர்த்தம். நாய் கடிச்சிட்டு பல மாதங்களுக்கு அப்புறம் இறக்குறாங்கன்னா ரேபிஸ்னால இறந்துருப்பாங்க, இல்லை அதை சீல் பிடிச்சி இறந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் தான் நாய்க்கடி கடிச்ச உடனே இந்த தடுப்பூசி ரேபிஸ் ஊசி போடணும்னு சொல்கிறோம், டிடி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்கிறோம். ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப ஆபத்தான நோய்கள், மரணம் தான். அப்படின்றதுனால இது ரெண்டுத்துக்கு இமீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். ஸோ இது ரெண்டு தான் மெயின் ரீசனாக உங்கள் கேஸில் இருக்கும். ஒன்று கடிச்ச உடனே இறந்ததா, இல்லைனா கடிச்சது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்தாங்களான்னு. கடிச்சோடனே இறந்ததுன்னா அப்போவே ரத்த குழாய், கடிச்ச ரொம்ப நாளுக்கு அப்புறம்னா ரேபிஸோ இல்லைனா டெட்டனஸோ ஏதாவது ஒன்று. ஓகே சார். ரீசெண்டாக ஒரு கேசஸ் பார்த்தேன், ஸ்கூல் படிக்கும்போது நாய் கடிச்சிருக்கு, ஆனால் காலேஜெலாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் இறந்துருக்கான். அப்படிங்கிறப்ப இது வெறும் நாய்க்கடி தான் காரணமாக இருக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா ரேபிஸ் இத்தனை நாளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ரேபிஸ் ஒரு நாளைக்கு ரேபிஸ் வைரஸ் உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 7 mm/h ஸ்பீடில் பயணிக்கும். ரேபிஸோட டார்கெட் மூளைக்கு போய் சேர்றது. மூளைக்கு போய் சேர்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம முதுகு எலும்புக்கு சேரும். முதுகு எலும்புலேருந்து தான் நேராக மூளைக்கு ரூட் இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா மூளையை அப்படி ரீச் பண்ண முடியாது. ஸோ முதுகு எலும்பு சேர்றதுக்கு எங்கே கடிச்சதோ அங்கேருந்து முதுகு எலும்புக்கு நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளும். அதோட ஸ்பீடு 7 mm/h. ஓகே, அப்போ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா தோராயமாக 24 மணி நேரம் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு 20 மணி நேரம் சும்மா வச்சுக்கோங்க. 7 × 20 எவ்வளோ வருது? 1.4 சென்டிமீட்டர் தான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அதனால் போக முடியும். நம்ம உடம்பு கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர் இருக்குது? ஒரு 1.5 அடி இருக்கும். 1.5 மீட்டர்ஸ், அதாவது 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 1.5 மீட்டர்ஸ்னால் 150 சென்டிமீட்டர் ஆவரேஜாக சும்மா சொல்கிறேன். சில பேர் 170 இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அது 1 சென்டிமீட்டர் தான் போகும்னா அப்போ காலில் தான் நாய் காமனாக கடிக்கும். ஏன்னா நம்ம அது மூஞ்சில் கடிச்சா டேஞ்சரு. மூஞ்சில் கடிச்சா அது டேஞ்சர்னு சொல்லுவோம். ஏன்னா மூஞ்சிலேருந்து மூளை ரொம்ப பக்கம். புரிஞ்சிருச்சா? காலில் கடிச்சா நம்மளுக்கு மூளைக்கு சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? அப்படி எப்படி எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு 1 சென்டிமீட்டர். அப்போ 150 சென்டிமீட்டர் கடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 150 நாளுக்குள்ளே இங்கே சேர்ந்துடும். அப்போ விலக்கி வைக்கிறாங்களோ, சின்ன ஹைட்டாக இருக்கனால சின்ன பிள்ளைங்க நாய்கிட்ட போகக்கூடாது. ஆமாம், இப்போ 150 சென்டிமீட்டர்னா 150 நாளில் இங்கே சேர்ந்துடும். நீங்கள் சொல்கிற கதை சின்ன வயசு குழந்தையில கடிச்சிது காலேஜ் முடிஞ்சோன்னா எப்படி வாய்ப்பு இருக்குது? குழந்தையில கடிச்சதுன்னா 150 நாளில் எத்தனை மாதம்? மேக்ஸிமம் ஒரு 4 மாதம் 5 மாதம். அப்போ 5 மாதத்துல ஒரு ரேபிஸ்னால இறந்துருப்பார். அப்போ 5 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா அது ரேபிஸ்னால இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வேறு ஏதாவது காரணமாக தான் இருக்கணும். இப்போ நாய் கடிக்குதுன்னா அது என்னது சார்? அந்த பல்லு தான் காரணமாக, இல்லை அந்த எச்சிலா,
அது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. எச்சை தான் மெயின். எச்சில் தான் வந்து ரேபிஸ் வைரஸ் இருக்கும். பல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேபிஸ் வைரஸ் இருக்காது. பல்லு பொறுத்த வரைக்கும் கடிக்கிறதுக்கு உதவுது. ஆனால் கடித்த உடனே அதோட எச்சையும் கூட சேர்ந்து தானே வரும். ஓகேங்களா? அந்த எச்சை வந்து நம்ம பிளட்டோட படும்போது ரேபிஸ் வைரஸ் உள்ளே என்டர் ஆகுது. ஆனால் இது எந்த நாய் கடிச்சாலும் நடக்காது. ரேபிஸ் நாய் கடிச்சா மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ எது ரேபிஸ் நாய் எது ரேபிஸ் இல்லாத நாய் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ எது எந்த நாயின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஜென்ரலாக ரேபிஸ் நாய் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கும்பலோடு இருக்காது, தனிமையை தேடும், யார் கூடயும் சேராது. ஓகேங்களா? ஜொல்லு ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதோட ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக நம்மளை பார்த்து வாலாட்டிக்கிட்டு இருக்கும். திடீர்னு கொஞ்ச நாளாக நம்மளை பார்த்தா கடிக்க ஓடி வரும், ஒரு கோவத்தை பார்க்கும். அந்த மாதிரி இருக்க டவுட் இருந்ததுன்னா உடனே கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ இங்கே ஒரு நாயோட ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வந்து இந்த தெருவில் வாழ்கிறவங்க தான். அந்த தெருவில் இருக்கிற 4 நாய் கண்டிப்பாக அந்த தெருவில் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுங்க குடும்பமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. அது வேறு தெருவிலேருந்து வரவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியாது. ஆனால் அந்த தெருவில் வாழ்கிறவங்களுக்கு தெரியும். திடீர்னு அந்த நாய் இப்போ சரியில்லை அப்படின்னும் போது அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க உடனே ஃபோன் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்லேருந்து ஃபோன் பண்ணி கார்பரேஷன்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த டாகை மட்டும் ஐசோலேட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அது ரேபிஸாக இருந்தால் 10 நாளுக்குள்ள அந்த நாய் இறந்துடும். அந்த நாயே இறந்துடும். ஓகே, ரேபிஸ் நாயாக இருந்ததுன்னா 10 நாளில் இறந்துடும். அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து ரேபிஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த நாய் கடிச்சதுன்னு அந்த நாயை வந்து வாட்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த நாய் 10 நாள் கூட இறந்துருச்சுன்னா நீ இறந்துருவிடான்னுவாங்க. ஓகேங்க, அந்த அப்போ ரொம்ப பயமாக த்ரில்லிங்காக இருக்கும். ஐயோ அந்த நாய் நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. நாய் கடிச்சதா இப்போலாம் தெரிஞ்ச நாயா தெரியாத நாயா, ரோட் நாயா தெரியாதா, அப்போ எல்லோரும் தடுப்பூசி போடும். ஏன்னா எதுக்குன்னு ரிஸ்க் எடுக்க முடியாது. 10 நாள் அந்த நாய் நல்லா இருக்கா, அந்த நாய் இறந்துடுச்சா, எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வேக்சின் போட்டால் 100% சேஃப். அதனால் வந்து எல்லோரும் தடுப்பூசி போடுங்கன்றதை என்கரேஜ் பண்ணுறோம். இப்போல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஒரே தட்டில் நாயும் சாப்பிடுது நம்மளும் சாப்பிட்றோம் அப்படிங்கலாம் பெட்டாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது டேஞ்சர் தானே சார்? அப்படி இப்போ வந்து ரேபிஸ் அதனால் வராது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ரேபிஸ் அந்த நாய்க்கு இருக்காது. இருந்தால் அவங்க ஏன் வீட்டில் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்க போகிறாங்க? ரேபிஸ் இருந்ததுன்னு நான் சொன்ன நாய் நடவடிக்கையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. ஆனால் வேறு ஏதாவது பெட்டு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வைரஸ்கள் இருக்குது, உணிகள் இருக்குது, பெட்டு வழியாக வரக்கூடிய ஒரு சில டாய்லெட்டில் வரக்கூடிய வார்ம்ஸ் இருக்குது. இது நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியாது. அப்போ அந்த மாதிரி கலப்பனங்கள் வந்து நடக்கலாம். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாயை வந்து நாயாக வைக்கணும்னு அந்த காலத்துலேருந்து பழமொழி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், தப்பே கிடையாது. எப்படின்னா நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேணான்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது அது 2 பேரும் ஒரே பேஜில் சாப்பிட்றது அப்படி பண்ணாமல் அதுக்கு ஒரு சாப்பாடு போடலாம், ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஸ்கெட்டை ஊட்டி விடலாம், அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கலாம், அதுக்குன்னு ஒரு பெட்டு கொடுக்கலாம், ஒரு ரூம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் வந்துட்டு அதுவும் நான் சொல்கிறது ஹோம் டாக்ஸ். நீங்கள் குழந்தையிலேருந்தே நீங்கள் வளர்க்குறீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்குது, பராமரிக்கிறீங்கன்னா அப்படி பண்ணலாம். ஆனால் வந்து எதுனே தெரியாத ஒரு நாயெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடவே கூடாது. தட் இஸ் வெரி வெரி டேஞ்சர். ரோட்டில் இருக்கிறது அப்படியே அங்கேயே வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப். குழந்தையிலேருந்தே வளர்க்குறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் அப்படி பார்க்குறதுல நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாய் உள்ளேயே வாய் விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜாலியாக கடல் பண்ணுறது சேஃப்னு தான் நான் பார்க்குறேன். இறுதியாக சார், இப்போ நம்ம நாய்களுக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் வளர்க்குறோம், வீட்டு நாயே திடீர்னு கடிச்சிருது டக்குன்னு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சேஃப்டி, இது ரேபிஸா இல்லையாங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. உடனே நம்ம என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும், ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, இல்லை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணுன்னு கட்டாயமா? ஜென்ரலாக வீட்டு நாய் கடிச்சா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, ஏன்னா வீடு நாயின்றது நம்ம வளர்க்குற நாய், இதுக்கு ரேபிஸ் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆனாலும் சில பேர் பயந்து போய் ஒரு வேக்சினை போட்டுடுறாங்க. அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? வீடு நாயாகவே இருந்தாலும் நம்மளே வளர்த்தா கூட போட்டுக்கலாம், சேஃப்டிக்குன்னு போட்டுடுறாங்க. ஆனால் அப்படி ஆக்சுவலாக லாஜிக்காக அது தேவையில்லை. ஏன்னா அன்னோன் பைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அன்னோன் பைட்டானது எந்த நாயினே தெரியாமல். ஓகே, இப்போ ரோட்டில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாத நாய், அதனால் அன்னோன் பைட். நோன் பைட்னா தெரிஞ்ச நாய் நம்ம கூடவே வளருது, நம்ம வீட்டிலே இருக்குது. அப்போ அது கடிச்சா நமக்கு ஜென்ரலாக பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக போடுறாங்க, அது தப்பு கிடையாதுன்னு தான் நானும் சொல்கிறேன். கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஒரு சேஃப்டிக்காக. ஆனால் எதுவும் ஆகாது, உங்கள் மன திருப்திக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் எய்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாய் கடிச்சதுன்னா இமீடியட்டாக வந்து அந்த இடத்துல வந்து டைட்டாக போட்டு கட்டுறது, இந்த பாம்பு கடிச்சாலாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் வாட்டர், ஒரு சுத்தமான தண்ணியை வந்து நல்லா ஃபோர்ஸாக திறந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கடிச்ச இடத்த அப்படியே வச்சிடணும். ஸோ தட் ஏதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ அது வாயில் இருந்து இங்கே ஏதாவது பதிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் வாஷ் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு சோப்பு, எனி சோப், ஓகே, லைஃப் பாய், டெட்டால், உங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கோம், நல்லா சோப்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. நல்லா நுர வரந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா கழுவுறீங்க. ஓகேங்களா? அப்படியே கழுவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் கிளாத், அதாவது ஒரு புது துணி அதை எடுத்து அப்படியே மேலே மூடிட்டு நீங்கள் வந்து லோக்கலுக்கு ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் மாதிரி பண்ணிக்கிறீங்க. ஒரு டெப்த்து பெருசாக இருந்தால் டாக்டருங்க தையல் போடுவாங்க. மைல்டாக தான் இருந்ததுன்னா தையல்லாம் தேவையில்லப்பா, தானாக ஆறிடும்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோன்னா டாக்டருங்க உங்களுக்கு டிடி இன்ஜெக்ஷனோ, நாய்க்கடி இன்ஜெக்ஷன், ரேபிஸ் இன்ஜெக்ஷன்ஸோ பரிந்துரை பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக் வேணால் ஒரு 4-5 நாளைக்கு தருவாங்க. பெயின் கீன் இருந்ததுன்னா வலிக்கு தருவாங்க. அவ்வளோதான், அதோட அது சரியாயிடும். இவ்வளோ தான் நம்ம அதில். மற்றபடி பயப்பட வேண்டாம். ஜென்ரலாக நீங்கள் நாய்க்கடிக்கு ஊசி போட்டிங்கன்னா ரேபிஸ்ன்ற டாப்பிக்கை பற்றி யோசிக்க வேண்டாம்.
ஊசி போடலை போட மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களா தான் அதுவும் தெரியாத நாய் கடிச்சாதான் நம்ம அதை பற்றி ரொம்ப பயந்துட்டு இருக்கணும். இல்லை அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முந்தைய காலத்தில் இந்த நாய் கடிச்சனா நாய் மாதிரி பிஹேவியர் இருக்கும், குலைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பழைய முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்துலாம் சொல்லியிருக்கோம். அது அந்தளவுக்கு உண்மையா இல்லை? இல்லை இப்பயும் அப்படி தானே இருக்காங்க. ஆமாம், ரேபிஸ் வந்துட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. உண்மைதானா? உண்மைதான். ரேபிஸ் வந்துருச்சுன்னா அவங்க வந்து தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க, ஹைட்ரோஃபோபியா வரும். ஸோ நாய் மாரி ஜொல்லு ஊற்றுவாங்க, நாய் மாதிரியே வந்துட்டு அந்த பிஹேவியர்ஸ்லாம் வரும். அதெல்லாம் ரேபிஸோட சிம்டம்ஸ் தானே. ஓகேங்களா? உண்மைதான், அதெல்லாம் ரேபிஸோட சிம்டம்ஸ். ஆனால் அதெல்லாம் அந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆள் வந்து இன்னொரு 5-10 நாள் போயிடுவார் மேலேன்னு அர்த்தம். ஓகேங்களா? 100% டெத்து. ஸோ உடனே அவங்களை ஐசோலேட் பண்ணிடுவாங்க, தனிப்பட்ட ரூமில் ஹாஸ்பிட்டலில் வச்சுருவாங்க. இறப்பு தான் 100% உறுதின்ற மாதிரி ஆகிடும். மருத்துவமே கிடையாது. மருத்துவமே கிடையாது. 100% டெத். லாஸ்ட் ஸ்டேஜ் மூளைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, 100% டெத்து. போஸ்ட்மார்ட்டம்லலாம் நம்மளுக்கு தெரியும் ஃபுல்லாக ரேபிஸ் கொட்டி கிடக்கும். அதனால் அதனால் அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. உண்மைதான் அது. நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale.